யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஒரு சின்ன வசனம் தான். ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா ஒரு செகண்ட்ல மனப்பாடம் பண்ணிட முடியும். பெரியவங்களுக்கு வாசிச்ச உடனே மனப்பாடம் பண்ண முடியும். ஆனா இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையை பிசாசு நமக்குள்ள இருந்து எடுத்து விடுகிறான். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறார்? சத்தியத்தை அறிவீர்கள். நம்ம எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சில விஷயங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது. உங்களை பற்றி ஒருத்தன் பேசியிருக்கான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தெரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டா வேதனை தான் படுவீங்க. நீங்கள் அடுத்து அவன்கிட்ட சண்டை போடுவீங்க. அவனும் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கவும் மாட்டான். அதனால் உங்களை பற்றி யாராவது பேசியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அதை அறிந்து கொள்ளாதீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக என்ன பேசியிருக்கிறாருன்னு தெரிஞ்சா அந்த வசனத்தின் மீது நீங்கள் வாஞ்சையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு அறிந்து கொள்ளுகிறதுல நம்ம ஆர்வம் காட்ட வேண்டும் என்றால் அது தேவனுடைய காரியங்களாக மாத்திரம்தான் இருக்கணும். உங்களுக்கு முன்பதாக ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு மாத்திரம் நீங்கள் போனீங்கன்னா அந்த புஸ்தகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதே போல வேதத்தை பார்த்துட்டு மாத்திரம் போனீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. வசனத்தை கேட்டுட்டு மாத்திரம் போனால் பிரயோஜனம் இல்லை. இதுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ ஒரு டப்பாவை எடுத்து இப்படி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் யாருக்காக தெரியுமா? மஞ்சுஷாக்காக அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் மஞ்சுஷா வேற எதையுமே திங்க் பண்ண மாட்டா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னா கூட டப்பாவுக்குள்ள என்ன இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. டப்பாவில் அண்ணன் என்ன வச்சிருப்பாரு? உண்மையாவே அந்த திங்கிங் இருந்துட்டு தான் இருக்கும். அதே போலதான் ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும் நீங்க நினைக்கும் போது உலக காரியங்கள் உங்களுக்குள்ள வரவே வராது. உலகம் சில காரியங்களை முக்கியப்படுத்தும், ஆனா நீங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க எதை வாஞ்சையா நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய மேன்மைகள். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை கொண்டு போய் கடன்காரனாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போ உயர்ந்த அடைக்கலத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நம்ம விரும்பினா நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நாமம்ங்கிறது இன்னும் தேவனோடு நம்மளை நெருங்கி சேர வைக்கிறது. சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனப்ப ஒருத்தரை காட்டுவாங்க, இவரை தெரியுமா அப்படிம்பாங்க. உடனே அவர், அண்ணே நல்லா இருக்கீங்களா, அவங்க பேர் என்னது? குருசாமியா? ஓகேண்ணே ஓகேண்ணே. எந்த ஊர்? இந்த ஊரா? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவர் சொல்வார், தம்பி உங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அங்கே வந்து இங்கே ஒன்றா பிறந்தவங்க, இந்த அப்படி இப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வந்துடும்? அதை அறிந்து கொண்ட உடனே, ஓ நீங்கள் அவன் மகனா, நீங்கள் ஓ இவர் மகனா, நீங்கள் அறிந்து கொண்ட உடனே பக்கத்தில் உட்காருங்க, நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம், ஒன்றா போவோம், என் கூட காரில் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிப்போம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிய ஆரம்பிக்குது? சும்மா ஹாய் சொல்லிட்டு போகிறதல்ல, அவரை அறிந்து கொள்ளும் போது, இவர் நமக்கு சொந்தக்காரன் தெரிஞ்ச உடனே நம்முடைய பாசத்தை அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருவோம். ஆமென். அதுதான் அறிந்து கொள்ளுகிறது, அதுதான் புரிந்து கொள்ளுகிறது. இதை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா தேவனும் நீங்களும் இன்னும் நெருக்கமாக மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாராவது ஒருத்தங்க கர்த்தர் எப்படி மெய்ப்பராக இருப்பார், எப்படி என்னை நடத்துவார், அவர் எப்படிலாம் அவருடைய கோலையும் தடியும் வைத்து என்னை சீர்படுத்துவார், அந்த தடியை வைத்து என்னை தேற்றுவாராமே, எப்படி தேற்றுவாரு அப்படின்னு நீங்க அறிந்து கொள்ள நீங்க முயற்சித்தீங்கன்னா அந்த வசனம் உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் வைக்கும். நம்ம அறிந்து கொள்ளுகிறதே கிடையாது. யாரெல்லாம் அறிந்து கொள்கிறோம்? அவன் என்ன பேசியிருக்கான், இவன் என்ன பண்ணியிருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் முன்ன மாதிரி இல்லை முறைச்சிக்கிட்டே போறானே இப்படின்னு எவனையோ தேவையில்லாததெல்லாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவையானது ஒன்று தான், தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. ஆமென்.
அதை தெரிந்து கொள், அதை புரிந்து கொள். கர்த்தருடைய காரியத்தை மாத்திர நீ கவனமா இருந்தா மற்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா மாறி உனக்கு கிடைக்கும். உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நான் நிற்க பண்ணுவேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் நிற்க பண்ணுவேன். இந்த சத்தியத்துக்குள்ள இருக்க விடாதபடி தான் பிசாசு சத்தியத்தை அறிய விடாதபடி சத்துரு நம்மளோட போராடிக்கிட்டு இருக்கிறான். வசனத்தை கேட்டாலும் மறந்துடும், வசனத்தில் நம்மளால உறுதியா நிற்க முடியல, வசனத்தின்படி நம்மளால வாழவே கொஞ்சம் கூட முடியாம நீங்க போராடிக்கிட்டு இருக்கிற நிறைய பேரை நான் பார்க்கிறேன். ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு விடுதலை இருக்கிறது. ஒரு எச்சரிப்போடு அந்த பிரசங்கத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறேன். சத்தியத்தை நீங்க அறியலைன்னா கூட பிரச்சனை இல்லை. சத்தியத்தை நீங்க அறியலைன்னா கூட என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. எப்படியாவது இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும்னு அவர் பிரயாசப்படுவார். யாரு? மாடியில் நிற்கிறவரா? ஆண்டவர். எப்படியாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்து அவனை சீர்படுத்தணும்னு நினைப்பார். ஆனால் சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் ஏங்க, ஒரு வீட்டில் ஒரு அப்பா அந்த பையனை போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறார். ஏங்க எதுக்குங்க அவனை போட்டு அடிக்கிறீங்க? பிரதர், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த காரியத்தை செய்யாதடா, செஞ்சா இந்த பொருள் உடஞ்சிருண்டான்னு சொல்லி தான் நான் வச்சுட்டு போனேன். இதை தொடாதப்பா, இது ஒரு முக்கியமான பொருள், நான் கம்பெனியில் கொண்டு போய் கொடுக்கணும், இதை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுட்டு எங்க போனேன்? வெளியில் கடைகளுக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே உடைச்சிட்டான். சரி, நான் சொல்லாமல் போயிருந்தா கூட, அவன் உடைச்சிருந்தா கூட, ஐயோ நான் சொல்லாமல் போயிட்டேன், என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குன்னு நான் என்ன செஞ்சிடலாம், அவனை மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் நான் எச்சரித்துட்டு தான் போனேன், இது தப்புப்பா, இது தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் அந்த தவறை செஞ்சிருக்கானா, அவனை சும்மா விடலாமா? இதே மாதிரி தான் ஆண்டவர் எத்தனையோ நாள் சத்தியத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமும் நீங்க சத்தியத்தை அறியாம இருக்கும்போது அடி ஒன்று திகுடு முகுடா உங்களுக்கு விழுகும். கணவரை கனப்படுத்தணும், இது வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு சத்தியம். ஆனால் நீங்கள் கணவரை கனப்படுத்துறீங்களா? எப்பெல்லாம் நீங்க அவதூறா அவரை பேசுறீங்களோ, எப்பெல்லாம் உங்க இருதயத்தில் அவரை நிந்தையா நினைக்கிறீங்களோ, எப்பெல்லாம் அவரை நீங்க கேவலமா பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் சத்தியத்தை விட்டு விலகி போகிறீர்கள். ஒவ்வொரு மனைவியும் கணவர் என்ன செய்யணும்? நேசிக்கணும். தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய மனைவியை உயிருக்கும் மேலாக அந்த கணவர் என்ன செய்யணும்? நேசிக்கணும். அந்த மனைவியானவர்கள் கிச்சனில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கணவர் போய் ஒத்தாசையாக இருக்கணும். துணி துவைச்சாங்கன்னா நீ துவமா நான் அலசி போடுறேன்னு சொல்லி ஒத்தாசையாக வந்து நிற்கணும். அவங்களுக்கு ஒரு உற்ற துணையாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அவர் வேற வேற நோக்கத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மனைவியை நேசிக்காமல் எல்லாத்தையும் நேசிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டார். இன்னொரு எச்சரிப்பான விஷயம் சொல்லிட்டா, பிள்ளைகளை நிமிர்ந்து பாருங்க, என்ன உங்கள் தாயையும் உங்கள் தகப்பனையும் நீங்கள் கனவீனப்படுத்துறீங்கல்ல, இது டெய்லி வீட்டுக்குள்ளே போமாங்கிட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க. இது ஒரு சின்ன விஷயமா நம்ம நினச்சிக்கிறோம், எடுத்துக்கிறோம். பெற்றோர்கள் கூட அதை விட்டுறாங்க, பேசிட்டு போகுது நம்ம பிள்ளை தான். ஆனால் தன் தாயையும் தன் தகப்பனையும் கனவீனப்படுத்துகிறவன் சபிக்கப்பட்டவன். யார் அது? எப்பா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தான் சொல்கிறேன். தாயையும் தகப்பனையும் கனவீனமா பேசும்போது அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்முடைய வீட்டுக்குள்ள சத்தியம் இருக்குதா இல்லையா? அப்புறம் ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் விடுதலை இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த மேன்மையை பெற முடியலன்னா, நாம சத்தியத்தை கேட்கிறோம், ஆனா அந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறது இல்லை. நம்ம இன்னும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் மாறுபாடான இருதயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கு. அவனை ஒரு மாதிரி பார்க்குறோம், இவனை ஒரு மாதிரி பார்க்குறோம், இவங்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறோம், அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிறோம், இவன் என்ன ஆளுகன்னு பார்க்குறோம், என்னென்னமோ காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோமே தவிர சத்தியம் இல்லாததுனால இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாமலே இருக்குது. அவங்களால விடுதலையை பார்க்க முடியல. ஆனால் அவங்களுக்கு ஒரு குழப்பம், நம்ம தான் ஜெபிக்கிறோமே ஏன் இன்னும் விடுதலை வரல, நம்ம தான் நல்ல சபைக்கு போகிறோமே இன்னும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வரல, நம்ம தான் நல்ல பாட்டு பாடுறோமே ஏன் விடுதலை வரல. எங்க சபைக்கு போகிறதுனாலையோ ஜெபிக்கிறதுனாலையோ ஊழியம் செய்யறதுனாலையோ விடுதலை வந்துடாது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறதினால்,
அந்த சத்தியம் உங்க வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்கிறதுனால், அந்த சத்தியம் உங்க வாழ்க்கைக்குள்ள வெளிப்படுகிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். சத்துரு என்னதான் கட்டுகளை கொண்டு வந்து வாழ்க்கையில கொடுத்தாலும் இந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. அதனால வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொருவரும் வேதத்தின்படி மாத்திரம் நடங்க. வேதத்தின்படி நடக்க முடியலன்னா வேதத்தை மூடி வச்சிருங்க. ஏன்னா அதை வாசிக்க வாசிக்க நீங்க புதுப்பிக்கப்பட வேண்டும். அதை வாசிக்க வாசிக்க நீங்க பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதை வாசிக்க வாசிக்க உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் வெளிச்சமாய் மாற வேண்டும். முடியலன்னா அதை மூடிருங்க, வேண்டாம். அது வாசிச்சதுக்கு அப்புறம் வேதனைகள் உங்க வாழ்க்கையில வருது இல்லை? ஏன் வருது? நீ வேதத்தை வாசிச்ச அதன்படி நீ நடக்கல. நான் சொன்னது உனக்கு தெரியும் தானே? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, சபைக்கு வந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு அதன்படி கீழ்ப்படியாமல் போனால் கூட அங்கே ஒரு அடி இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிறதற்கும், பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளுகிறதுக்கும், கடனுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறதுக்கும், வேதனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்றதுக்கும் வேறு எந்த காரணமும் இல்லை. சத்தியத்தை அறிந்த பிறகும் அதை அவங்க கை கொள்ளாததுனால தான் அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், ரொம்ப எளிதாக தான் சொல்லியிருக்கார். ஏங்க, ஒருத்தனுக்கு அற்புதம் பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து. அற்புதத்தை பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். என்ன வார்த்தை சொல்றார் தெரியுமா? இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்களேன். நீ இப்ப செஞ்சது பெரிய விஷயம் கிடையாது. செஞ்சிட்ட, தெரியாம செஞ்சிட்ட, நான் உன் வாழ்க்கையில வந்துட்டேன். இனி நீ பாவம் செய்யாத. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியம் நமக்குள்ள கிரியை செய்யணும். இனி நான் இப்படி பேச மாட்டேன், இனி நான் இப்படி வாழ மாட்டேன், இனி நான் இப்படி சண்டை போட மாட்டேன், இனி இந்த நண்பர்களோட இந்த காரியத்துக்கு நான் உடன்பட மாட்டேன், இனி என் தகப்பனை தாய் இப்படி நான் நினைக்க மாட்டேன், இனி என் சகோதரோட பகையா இருக்க மாட்டேன், இனி நான் இந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்க எதெல்லாம் தேவனுடைய சத்தத்தின்படி செவி கொடுக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. இல்லாத பட்சத்தில் இது வேதனையா மாறிடும். எச்சரித்து சொல்றேன், கீழ்ப்படிங்க. இங்க எப்படியோ வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்கல. அப்படின்னா உலகத்திலே இருந்துக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம், சந்தோஷம் இருக்கும். உலகத்தான பாருங்களேன், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பான். அன்றைக்கி காலையில் கறி சாப்பிடுவான், மத்தியானத்து சினிமாவுக்கு போவான், சாயங்காலம் எங்கே வேணாலும் சுற்றுவான், யாரை வேணாலும் பார்ப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால தான் அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குது. ஆனால் நாம் இப்படித்தான் வாழணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறதுனால சில சிக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. கடினமாக இருக்குது, வாழ்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அவன் சந்தோஷம் எப்படி மாறப்போகுது தெரியுமா? துக்கமாய் மாறப்போகுது. இதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. அல்லேலூயா. வேதனைப்படாதீங்க. அவன் நல்லா இருக்கான், நான் கஷ்டப்படுறேனே. ஐஸ்வர்யன் விதவிதமா சாப்பிட்டான், விதவிதமா உடுத்துனா, விதவிதமா வாழ்ந்தான். ஆனா இங்க லாசரு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை, நாய்கள் வந்து நக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் மேன்மையை பெற்றுக்கொண்டது, உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டது இந்த லாசரு தான். அதனால் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் எனக்கு கஷ்டம் இருக்குன்னு யாரும் நினைக்கக்கூடாது. பூமியில் வாழ்கிற வரைக்கும் கஷ்டம் இருக்கும், நீ சிலுவையை சுமக்கணும்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் ஜீவ கிரீடம் உனக்கு இருக்குங்கிறதையும் கர்த்தர் சொல்லிட்டார். நித்திய மேன்மை இருக்குங்கிறத சொல்லிட்டாரு. அழுகை இல்லாத, கண்ணீர் இல்லாத, புலம்பல் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா நீ இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடம். கண்ணீரோடு கவலையோடு மரணத்தை பார்த்து வேதனைப்பட்டு, ஐயோ இவங்களை இழந்துட்டேனே, அவங்களை இழந்துட்டேனே, கதறி கதறி அழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு போகும்படியாக தான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இந்த சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலக துக்கத்தால் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இந்த விடுதலை இல்லாததுக்கு காரணம் என்னது? சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை, அறிந்தால் கூட அதை செயல்படுத்தவில்லை. துணிகரமான பேச்சு வரக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு தெரியுமா? அவனை இவனை உன்னையெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது நம்ம. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் எத்தனை பேருக்கு வேணுமோ அவங்க சாந்த குணமாக மாறுங்க. நீங்கள் சாந்த குணமாக மாறாத வரைக்கும் நீங்கள் உழைப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, வாழ்வீங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்.
ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. தெளிவா சொல்லியிருக்காரு, பல இடத்துல சொல்லியிருக்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப அதை வாசிச்சு அந்த சத்தியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படியே மூஞ்ச 6 மணி மாதிரி ஓன்னு வச்சு கடுப்பா பேசுறது பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்கும். வாயை திறந்து என்னன்னு கேட்டா திருப்பி வர்றது அம்புகளா வரும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அம்புகளாம் திருப்பி யூ-டர்ன் போட்டு உங்களுக்கு தான் வருங்கிறது உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லுங்க, வசனம் தெரிஞ்சவங்க, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் யார்கிட்ட கணக்கு? பிள்ளைட்டையா? யார்கிட்ட கணக்கு கொடுக்கணும்? கர்த்தர் இடத்துல கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் போன வாரமே யூடியூப்ல சொல்லியிருந்தேன், ஒருத்தங்களை வேதனை படுத்திட்டாலே முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை. இவரை வேதனைப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, ஸ்பீக்கர் எங்கே வச்சுட்டு கரண்ட் அங்கே மாட்டினா எப்படி வரும்? அங்கங்கே. இன்றைக்கி யாரையாவது வேதனைப்படுத்தியிருந்தா வீட்டுக்கு போன உடனே அவங்ககிட்ட சாரி கேட்டு சமாதானமாகுங்க. உங்கள் வீட்டை திறந்துக்கிட்டு ஆசீர்வாதம் வரும். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீ.